வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ் அண்ணா நகர். இன்னைக்கு நமக்கு அனதர் ஒரு மைல் ஸ்டோன். சிஸ்டர் திவ்யஸ்ரீ நமக்கு டைப் கம்பெனியில் டேட்டா அனலிட்டிக்ஸாக பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ வாங்க அவங்களோட ஃபீட்பேக், இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் திவ்யஸ்ரீ, டேட்டா அனலிட்டிக்ஸாக பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸில் படித்த லேர்னிங் மெத்தடும் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி ஃபீலை கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க வந்து நாங்க ஜாயின் பண்ணது ஜான்வரில ஜாயின் பண்ணோம். ஓகே. ட்ரெயினர்ஸ் எல்லாம் சூப்பரா ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஈஸியா இருந்துச்சு. பை ஸ்டெப் எல்லாமே டீட்டெயிலா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எங்க பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய வருது. ப்ளஸ் வந்து அதனால நாங்க வந்து செகண்ட் இன்டர்வியூலயே வந்து பிளேஸ் ஆயிட்டோம். செகண்ட் இன்டர்வியூ. எஸ். ஓகே. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க? முதல் இன்டர்வியூக்கும் செகண்ட் இன்டர்வியூக்கும் எவ்வளவு கேப் கொடுத்தாங்க? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு 1 வீக்குள்ளே நாங்க செகண்ட் இன்டர்வியூ அதுக்குள்ள வந்துடுச்சு. அதை அட்டன் பண்ணி முடிச்சோம், கிளியர் ஆயிடுச்சு. ஜெனரலா ஒரு சின்ன டாக் இருக்கு. எப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் லெவல்ல ஓப்பனிங் வர மாட்டேங்குது, டேட்டா அனலிஸ்ட் ஓப்பனிங் வெளியில இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? இங்க டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து ஓப்பனிங்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே. ஸோ அது எங்களுக்கு தெரிய வந்து தான் நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். அதே போல கோர்ஸ் முடிச்ச வித்தின் 1 மந்த்ல பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாழ்த்துக்கள். ஃபர்தரா என்ன டவுட், என்ன கிளாரிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் கான்டாக்ட் பண்ணுங்க.